அதிமுக தேர்தல் அறிக்கையில் பிரிண்டிங் மிஸ்டேக் ஏற்பட்டு இருப்பதால் அறிக்கை ஒரு நாள் தாமதமாக வந்தது என்றும் திமுகவிற்கு முன்னதாக நாங்கள்தான் அறிக்கை தயாரித்தோம் என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். இத்துடன் 6 மணி செய்திகள் நிறைவு பெற்றன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து பாருங்கள் News7 தமிழ். 133 தேர்தல் அறிக்கையும் முத்தான தேர்தல் அறிக்கையை 9 மண்டலங்களாக பிரித்து, ஏன்னா நான் அதுக்கு கடமைப்பட்டவன் உரிமைப்பட்டவன்றதில் 9 மண்டலங்களையும் நானும் அந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றவன் என்கிற அடிப்படையில் நம்ம தேனி மாவட்டம்லாம் மதுரை மாவட்டத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும், விவசாயிகள், மாணவர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் அந்த கோரிக்கை மனு வாங்கி நாங்கள் தான் அந்த குழு தான் வந்து சார்ட் அவுட் பண்ணோம். கிட்டத்தட்ட 6454 மனுக்கள் வந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 98,000க்கு மேலே கோரிக்கைகள் இருந்தது. அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு பொதுச் செயலாளர் வந்து சட்டத்தின் அடிப்படையில் அனுமதி இருக்கிறதா, வயபிலிட்டி இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து. ஆனால் ஒன்றும் உண்மை, இந்த 133 நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டால் எங்கதை பார்த்தா அவங்க காப்பி அடிச்சிருந்தாங்கன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நாங்கள் வந்து வேட்பாளரை முதல்ல வெளியிடுறதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் எப்படி புரட்சித் தலைவி அம்மா இருக்கிற போது வேட்பாளர் பட்டியல் முதல்ல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடும். அம்மாவின் மறு வடிவமாக, புரட்சித் தலைவர் மறு வடிவமாக இன்றைக்கி புரட்சித் தலைவர் முதல்ல வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். அதில் பிரிண்டிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நாங்கள் வந்து சொல்கிறோம், 9 மண்டலத்திலையும் மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் வச்சுருக்கோம், அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம். ஆக இது முழுக்க வந்து காப்பி பிரிண்ட் அல்ல, அக்மார்க் ஒரிஜினல் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரிண்ட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கை என்பதை இன்றைக்கி மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. இந்த 3000 ரூபாயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அண்ணாமலையும் பேசுகிறாரு, திமுகவிலையும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அவருக்கு உரிமை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஏன் வராருன்னா, அவர் வந்தால் தான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற வேட்பாளருக்கு வெளிச்சம் கிடைக்கும். இல்லாட்டினா அவங்க இருட்டில் தான் இருப்பாங்க. இப்போ 4 தடவை வந்திருக்காங்க, 4 தடவை லைட்டு போட்டு வெளிச்சம் காட்டியிருக்கிறாங்க. அவர் போனதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு, அவர் இருட்டாகி போயிடுச்சு, அதான் இருட்டாயிடுச்சு. இப்போ மறுபடியும் இருட்டாயிடுச்சு, நாங்கள் வெளியே தெரியல, எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு வாங்கன்னு பிரதமரை கூப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மட்டும் தேர்ந்தெடுத்தால் பத்தாது, இந்தியா முழுவதும் நான் போகணும்னு போயிட்டே இருக்கிறாரு. அவரை கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ அல்லது விருப்பப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வர்றாரு. எப்படி வந்தாலும் சரி, அவர் வரும்போது தான் அவங்க வேட்பாளர்கள் இந்த நாட்டுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அணிவகுப்பு நடக்குது. அவர் போனதுக்கப்புறம் அந்த அணிவகுப்பு